ஹலோ கைஸ், இன்றைக்கான 4வது ஃபேமிலியாக அன்ஷிதாவுடைய ஃபேமிலி உள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வேறு லெவலில் வந்து இருந்துகிட்ருக்கு. அன்ஷிதாவுடைய ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்க எப்படி இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அன்ஷிதாவோட கேரக்டரை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கூட ரொம்பவே ஆவலோடு வந்து இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ட்ரான உடனே அன்ஷிதாவுடைய எக்ஸைட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தாங்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் வந்து இருக்குது. அந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த உயிர் எனக்காக இல்லை, எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மாவையும் அவங்களுடைய தம்பிக்காகவும் தான் இந்த உயிர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க அம்மாவே வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்பயுமே அழகவே மாட்டியம்மா, எப்பயுமே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீ. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போதுமே அழுதுட்டுருக்கிற மாதிரியே வந்து தெரியுது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அழுகாத, பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது பிக் பாஸ் சீசன் 8. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபைட்டே வந்து பார்த்திங்கன்னா நடந்தது, அதுவும் ஃபுட்டுக்காக வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி வேறு லெவல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதாவுடைய அம்மா வந்ததுக்கப்புறம் சரி நான் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை நீ பண்ணுறது பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி அன்ஷிதா சமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் அன்ஷிதாவுடைய அம்மா சம்மதி செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோட் போட்டு எழுதி கொடுத்து பவித்ரா அவர்களை படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதன் காரணமாக சம்மந்தி எல்லாம் செஞ்சு ஒட்டுமொத்த பேருக்கும் ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது வேறு லெவலில் வந்து இருக்குது. அதில் அருண் பிரசாத் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாப்புல. ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது சம்மந்தி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா அப்படி தான் கோவப்படுவா, திடீர்னு சண்டை போடுவா, பயங்கரமாக கத்துவா, திட்டுவா, எல்லாத்தையும் பண்ணுவா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பாசமாக இருப்பா, அப்புறம் சாப்பாடை ஊட்டி விடுவா அப்படிங்கிற மாதிரி அவருடைய தம்பி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தவரையிலையும் அன்ஷிதாவை பார்த்த வரையிலையும் அவங்க கோவப்பட்டது தான். மற்ற எல்லாருக்கிட்டையும் கூட வந்து மெர்ஜ் ஆகிடுறாங்க, ஜெல் ஆகிடுறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, ஃபன் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பட் மஞ்சரியும் ஜாக்லினையும் அதே மாதிரி முத்துக்குமரனையும் பார்த்தா மட்டும் இவங்களுக்கு வேறு லெவலில் வெறுப்பாகுது. அது ஏன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் அவங்க தம்பி சொன்னதுக்கும் இவங்க இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இடிக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. என்னதான் அன்ஷிதாவை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியில் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஹார்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயங்கள் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன வேணாலும் கற்பனையில் வந்து பேசலாம். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு உமனாக இங்கே இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவும் முடியாது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.